Praise the Lord. Hi friends, வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைல்ல வைக்க போறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 100 கிராம் தேங்காய் அதோட சேர்த்து சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், எல்லாமே பெரிய டேபிள் ஸ்பூன். இதை ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சைஸ் புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. இதோட ஒரு நல்ல பழுத்த தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஆர்த்தன்டிக்கல் கிராமத்து ஸ்டைல். நான் மண் சட்டி இல்லை, அதனால் நான்ஸ்டிக்கில் செஞ்சுருக்கேன். நீங்கள் மண் சட்டி இருந்தால் அதில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே பெரிய டேபிள் ஸ்பூனில் சேர்த்து நல்லா கையில் கரைங்க. இந்த கையில் கரைக்கிறதுல தான் மேட்ரே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதில் நான் 5 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 5 போட்டு கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் ஒரே கலவையாக சேர்த்து அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலையும் சேர்த்து அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம கழுவி வச்சுருக்க நெத்திலி மீனை தூக்கி அதில் இறக்கிற வேண்டியதான். நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச நெத்திலி மீன் சூப்பராக தான் இருக்கும். அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.